நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்புக்கு ஒரு புதிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை தங்களுடைய வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் பயன்படுத்த தொடங்கியிருப்பீங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வழக்கம் போல் இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வாட்ஸ்அப்பில் உள்ள அந்த சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும், சரி பண்ண முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்போட ஃபிங்கர் பிரிண்ட் லாக். ஸோ இந்த ஃபியூச்சர் இப்போதைக்கு பேட்டா வெர்ஷனில் மட்டுமே வந்திருக்கு. கூடிய விரைவில் ஃபுல் வெர்ஷனில் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தின விருப்பப்பட்டீங்கன்னா ஏபிகே ஃபைலை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அதில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சில நிமிஷங்கள் வந்து கூடுதலாக இருக்கலாம். ஸோ பொறுமையாக அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னன்னா, வாட்ஸ்அப்பில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை எப்படி எனேபிள் பண்ணுறது. அதுக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ப்ரைவசி, அதுக்கப்புறம் பேஜை ஸ்க்ரோல் பண்ணி பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இது டிஃபால்ட்டாக டிசேபிள்டாக வரும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அது பக்கத்தில் டாங்கிள் ஆஃபில் இருக்குது. அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணும்போது ஒரு சின்ன பாப்அப் மெசேஜ் வரும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். ரெஜிஸ்டர் பண்ணலன்னா இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செட்டப்னு இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், டேரெக்டாக உங்கள் ஃபோனில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனுக்கு கொண்டு போகுது உங்களுக்கு. இதில் கண்டினியூ, அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மீடியம் செக்யூரிட்டி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூ, மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸ்கேன் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா அங்கே வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க உங்களுடைய விரல்களை. நான் வந்து என்னோடய ஃபோனோட ஹோம் பட்டன் இருக்குது, அதில் நான் வைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி கூடிக்கிட்டே போகும். பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கிட்டத்தட்ட 70% நான் டச் பண்ணிட்டேன். 100% ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். முடிஞ்சுது. கெட் அ ஃபுல் ஸ்கேன், கண்டினியூ. அதுக்கப்புறம் 80% உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணும். அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அதை ஸ்கேன் பண்ணணும். அப்புறம் லெஃப்ட், அப்புறம் ரைட், அப்புறம் பாட்டம். 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆட் பண்ணலாம். கீழே ஆட்னு இருக்கு. நான் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் பயன்படுத்துகிறேன். டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ இது ஆஃபில் இருக்குல்ல, இதை நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் ஹோம் பட்டனில் நீங்கள் மறுபடியும் ஸ்கேன் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்டை மறுபடியும் அந்த இடத்துல வைங்க. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இது எனேபிள் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி லாக் இமீடியட்லி ஆஃப்டர் 1 minute, ஆஃப்டர் 30 minutes. 3 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 3 விதமான ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமீடியட்லி வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து லாக் ஆயிடும். இல்லை 1 நிமிஷம் கழிச்சு, இல்லைன்னா 30 நிமிஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வாட்ஸ்அப் லாக்டுன்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் டச் பண்ணுறீங்க. உங்களுடைய அந்த ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் நாட் ரெகக்னைஸ்ட். நீங்கள் எத்தனை வாட்டி வைக்கிறீங்களோ அத்தனை வாட்டி இந்த மாதிரி மெசேஜ் வரும். இப்போ நீங்கள் பாருங்கள், too many attempts, try again after 30 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. If the fingerprint sensor is not working, disable it in your phone settings அப்படிங்கிறாங்க. நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸில் போய் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது எப்படி ரிமூவ் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் லாக் டைப்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இதை நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆயிடுச்சு. பட் ஆஃப் பண்ணாலும் கூட இந்த ரெஜிஸ்டர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் டேட்டான் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ரிமூவ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ ரிமூவ் ஆகிடுச்சு. டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் வாட்ஸ்அப்புக்குள்ளே போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். எப்படி ஓப்பன் பண்ணோம்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது மூலிமா மறுபடியும் நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய வாட்ஸ்அப்பை பயன்படுத்தலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை எனேபிள் பண்ணுறது நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. அன்லாக் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.